பாடம் 24, பவுலின் சாட்சி. பவுல் எப்படி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 22ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து, அவர் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக பவுலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை வாசிக்கிறோம். கேள்வி கொடுக்கப்பட்டது, பவுலின் மனம் திரும்புதல் எப்படி நடந்தது, அதன் பின்பாக அனனியா எப்படி தன்னுடைய பங்களிப்பை அல்லது அனனியாவை கர்த்தர் எவ்வாறு பயன்படுத்தினார், அதுக்கப்புறம் பிரஜாதிகளுக்கான அலை எப்படி ஆண்டவர் நீ இங்கிருந்து புறப்பட்டு போ, பிரஜாதி மத்தியில் உன்னை அனுப்புவேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் பவுலுடைய டிஃபென்ஸ், அதாவது தான் சொன்ன வாக்கு மூலம் நிராகரிக்கப்படுகிறது. பவுல் ஜனங்களுடனே பேசுதல், பிரசங்கித்தல். போன வாரம் நாம் பார்க்கும் பொழுது அவர் எருசலேம் ஆலயத்திலே காணப்பட்டார். எருசலேம் ஆலயத்திலே ஒரு சிலர் இவர்தான் இந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து அவதூறு பேசுகிறவர் என்று சொல்லி அவரை துடித்தார்கள். அந்த நேரத்துல அங்கு இருந்த ரோம சிப்பாய்கள் அவரை வந்து பிடித்து அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி அவளை அழைத்து செல்கிறத நான் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அந்த நூற்றுக்கு அதிபதியோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னா, நான் இவர்களோடு கூட நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மக்கள் என் மேல் எரிச்சலா இருக்கிறாங்க, நான் அவரோடு கூட பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி கிரேக்க மொழியில அவரோடு கூட பேசுகிறார். கிரேக்க மொழியில பேசுனதுனால அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சரி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பவுல் என்ன செய்யறாரு, எபிரேய மக்களை பார்த்து எபிரேய மொழியில பேசுகிறார். எபிரேய மொழியில அவர் பேச ஆரம்பிச்சதும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அமைதியா. நிறைய இடங்கள்ல இந்த மொழி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. மொழி வந்து ஒரு சிலர் மொழிக்கு உயிரை கொடுக்கிறவர்கள் இருப்பாங்க, மொழியின் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் இருப்பாங்க. ஒரு எபிரேய பாஷையில பேசினவுடன் அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அமைதியாக இருந்து. அப்பொழுது அங்கு இருந்த பெரும் கூட்டம் என்ன எதற்காக வந்தேன் என்று கூட அவங்க தெரியல. அதனால சரி யாரோ சொல்றாங்க அதையாவது கேட்போம் அப்படிங்கிற எண்ணத்துல அமைதியாக இருந்து கேட்கிறார். பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, சகோதரரே, பிதாக்களே, எப்படி ஸ்தேவான் யூத சங்கத்துல அந்த யூத சங்கத்தின் தலைவர்களை அழைத்தாரோ, அதே போல தன்னுடைய உடன் பிறப்பாயிருக்கிறது அல்லது அவர் யூதராயிருக்கிறதை வெளிக்காட்டும்படியாக சகோதரரே, பிதாக்களே என்று சொல்லி அழைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், என்னுடைய நியாயத்தை கேளு, என்னுடைய ஐடியால், என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய நிலைப்பாடை கேளுங்கள் என்று சொல்லி அவருக்கு என்ன சொல்றாரு, அவர் எபிரேய மொழியில பேசுறார். ஆங்கிலத்துல அப்பாலஜெட்டிக்ஸ் சொல்லுவோம். அப்பாலஜெட்டிக்ஸ்னா மன்னிப்புன்னு சொல்லி வார்த்தையை விளங்கினாலும் நம்பிக்கையின் காரண விளக்கம் என்று சொல்லி சொல்லலாம். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்பதற்கு காரண விளக்கம் கொடுக்கிறார். அவர் ஒரு சாட்சியை கூறுவது எப்படி என்பதை ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக கொடுக்கிறார். இப்பொழுது நம்ம சாட்சி சொல்றதுல வந்து 3 பகுதிகள் காணப்படும். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை. இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விதம் அல்லது சந்தித்த விதம், அந்த அனுபவம். மூன்றாவது, இதன் விளைவாக மாற்றம் பெற்ற வாழ்க்கை எப்படி இருந்தது. இந்த 3ம் ஒரு சாட்சியில அடங்கியிருக்கிறது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய பழைய வாழ்க்கை பத்தி நிறைய சொல்லுவாங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி வறுமையா இருந்தேன், இப்படி பணக்காரனா இருந்தேன், இப்படி என்னது அவதூறு செய்கிறவனா இருந்தேன், குடிக்கிறவனா இருந்தேன். அதுதான் 1 மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார்ல, நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 3வது ஒண்ணுமே இருக்காது, இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்,
சோ முதல் பகுதி யாருக்கு மகிமை கொடுக்கிறது? பிசாசுக்கு மகிமை. ஏன்னா அவங்க பழைய வாழ்க்கை பத்தி தான் சொல்றாங்க. எப்படி பிசாசின் அநீதியின் ஆயுதங்களாய் இருந்தார்கள் என்பதை அதிகமாக பேசுவார் என்றால் மகிமை யாருக்கு போகுது? சாத்தான். சோ இவர்கள் என்ன செய்யணும்? மூன்றாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களை மாற்றினது என்ன? எப்படி அவர்கள் இருந்த குணங்கள், தவறான இருந்த குணங்கள், எண்ணங்கள் எப்படி மாற்றப்பட்டது, தவறான உறவுகள் எப்படி மாற்றப்பட்டது, சோ போன்ற காரியங்களை சொல்வதற்கு பதிலாக பழைய வாழ்க்கை குறித்தே மேன்மை பெறார். அதனாலதான் எப்படி சாட்சி சொல்வது என்பது ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. சோ சபைகள் அது கொடுக்கறது இல்லை. சோ சபைகள் அது கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். சோ பவுல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்றார். சோ 3 காரியங்களாக நாம் பிரிக்க முடியும். 3ம் சரிசமமாக இருப்பது நல்லது. அல்லது ஒருத்தர் 15 நிமிஷம் பேசணும்னா 5 நிமிஷம் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, இன்னொரு 5 நிமிஷம் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, 3வது எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டலால் உள்ள மாற்றம் பெற்ற வாழ்க்கை. சோ அப்படிதான் இருக்கும். சோ ஒரு சில நிமிஷம் 15 நிமிஷம் பேசினா 12 நிமிஷம் இல்ல 13 நிமிஷம் முதல் பகுதியே பேசிடுவோம். சோ 2வது பகுதி 1 நிமிஷம் தான், 3வது பகுதி 1 நிமிஷம். சோ அப்படி இருக்கக்கூடாது. சோ சாட்சி சொல்வது என்று சொல்லும் பொழுது ஸ்பான்டேனியஸ், தன்னியல்பாக வர வேண்டும். சோ யாரோ நமக்கு கத்துக் கொடுத்து இந்த கோர்ட்ல போய் சாட்சி சொல்றதுக்கு இந்த லாயர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வக்கீல் என்ன செய்வாங்க, அவங்கள கோச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, இப்படிதான் பார்ப்பேன். சோ சாட்சி சொல்றது அப்படி கிடையாது. ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சி சொல்வது எப்படி இருக்கணும்? தன் இயல்பாக வர நேச்சுரலா இருக்கும். ஏன்னா அது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிரியை. இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். சோ இதை நம்ம பொய் சொல்லல. இதை நாம் அனுபவித்ததை நாம் சாட்சியாக பகிர்கிறோம். சோ அதே போல பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கு. எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கு. நடு இரவுல எழுப்பி கேட்டா கூட ஆயத்தமா. சோ எந்த சூழ்நிலையில கேட்டாலும் ஆயத்தமா இருக்கணும். சோ இது எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? நாம் மனதிலே இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று என்ன செய்யணும்? நம்ம ஒரு குறிப்பெடுத்து வைத்திருக்க வேண்டும். சோ இதுதான் முக்கியமான அம்சங்கள். இதை நாம் மறந்துடக்கூடாது. எந்த சாட்சி சொல்லும் பொழுது 5 அம்சங்கள் 6 அம்சங்களை குறித்து நம்ம தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று நாம் மனதிலே முன் குறித்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யாராவது கேட்டா என்ன செய்ய முடியும்? சரியாக சீராக சொல்ல முடியும். சோ பவுல் தன்னுடைய சாட்சியை எழுதும் பொழுது அது லூக்கா அப்போஸ்தலர் எழுதுகிறாரு. அதுல பல வகைப்படுத்தல். சோ இதுல மாடல்ஸ் பார்க்க போறோம். முதல் மாடல் நரேட்டிவ் மாடல் என்று சொல்லுவோம். அதாவது நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுது. ஒரு கதை சொல்லுவதை போல. எது முதல் நடந்துச்சு, எது அப்புறம் நடந்துச்சு, அங்க இருந்த சூழ்நிலை என்ன, சந்தர்ப்பங்கள் என்ன, சோ அங்க யார் யார் பங்கிட்டார்கள், என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கின்றது தான் நரேட்டிவ் மாடல் சொல்லி சொல்லுவாங்க. அத லூக்கா எங்க ரெக்கார்ட் பண்றாருன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து 9 சொல்றாரு. எப்படி பவுல் எருசலேமை விட்டு தமஸ்குக்கு செல்கிறார், அதிகாரத்தை பெற்றவராய் செல்கிறார். என்ன அதிகாரம்? அங்கு உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை உபத்திரத்துக்குள்ளாக்கும்படி அதிகாரத்தை பெற்றவர்களாக அந்த வழியில எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அதற்கப்புறம் தமஸ்குக்கு போய் எப்படி அனனியா மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்கிறார். சோ இன்னொரு வகையில பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு எப்படி சொல்றார்? சோ யூதர்களுக்கு சொல்லும் பொழுது வித்தியாசம் எங்க சொல்றாரு? எருசலேம் ஆலயத்துல சொல்றாரு. அதான் நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கணும். சோ அவர் என்ன சொல்றாரு? உங்களைப் போலதான் நானும் எப்படி இருந்தேன். சோ நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சோ வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை கொலைவெறி தாக்குதல் செய்கிற அளவுக்கு வைராக்கியம். சோ அவருடைய வைராக்கியத்தை என்ன சொல்றாரு? உங்களை போலதான் நான் வைராக்கியமா இருந்தேன், உங்களை போலதான் நான் கொலைவெறியோ இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறியது.
அந்த வாழ்க்கை மாறினதுனால என்ன செய்யறேன், நற்செய்தி யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதிக்கு சொல்லும். சோ இது யூதர்களுக்காக சொல்லப்பட்டது. அப்போ சில 26 அதிகாரம் 1 முதல் 29 பார்த்தீங்கன்னா, அதுல வித்தியாசமான அவருடைய பார்வையாளர்கள் அல்லது கேட்பவர்கள் யாருன்னா, ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த உயர்ந்த அதிகாரிகள். அவர்கள் யூதர்கள் அல்லாதவர். சோ அவர்களுக்கு வித்தியாசமான முறையில சொல்றார். சோ இப்படி ஒவ்வொரு நம்முடைய ஆடியன்ஸை பொறுத்து, ஒருவேளை நம்முடைய சபையில சாட்சி சொல்றோம்னா எல்லாருமே விசுவாசிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்றது வித்தியாசம். அதே சமயத்துல நம்ம தெருவில் சாட்சி சொல்றதுன்னா அது வித்தியாசமா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மிக்ஸ்டு கிரவுட் இருக்கும், அதுல வித்தியாசமா இருக்கும். வாலிபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். சோ இப்பொழுது நம்ம யாருக்கு சொல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. இங்க பவுல் சொல்லும் பொழுது யூதர்களுக்கு வித்தியாசமா சொல்றாரு, ஜாதிகளுக்கு வித்தியாசமா சொல்கிறார். அதே போல இறையியல் ரீதியாக அவர் சொல்றார். இறையியல் ரீதியாக சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு சொல்றார். எங்க சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதுற கடிதத்துல அவர் வித்தியாசமா சொல்றார். எப்படி சொல்றாரு, விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு என்றால் எப்படி என்பதை விளக்குகிறார். அவர் என்ன, ஒரு காலத்திலே நியாயப்பிரமாணத்தை பற்றி பெருமையாய் இருந்தவர், பெருமிதம் கொண்டவர். அது தன்னுடைய தலையில தூக்கு வைத்து கொண்டாடினர். இப்ப என்ன சொல்றாரு, அதை ஒரு குப்பையாக எண்ணுகிறேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதை பெருமையாக கொண்டவர் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதெல்லாம் என்னது, ஒரு அழுக்கான கந்தை போல, குப்பை போல. அதனால அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம். இதுல என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க வேண்டும். அதுதான் அவருடைய மாற்றம் பெற்ற வாழ்க்கை. உயிர்த்தெழுதல் வல்லமை அனுபவிக்க வேண்டும் சொல்லி யூதர்களுக்கு சொல்லல, புறஜாதிகளுக்கு சொல்லல. ஆனா இங்க சொல்லும் பொழுது மாற்றப்பட்ட வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது அதை வித்தியாசமாக சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய அனுபவத்தை, ரட்சிப்பின் சாட்சியை எப்படி பகிர்ந்து கொள்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்துல விசுவாசிகளுக்கு பொதுவாக எழுதும் பொழுது என்ன சொல்றாரு, நான் தான் பாவியிலே பிரதான பாவி. என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாவியில் வெற்றி உலகத்தில் வந்தார் என்பது ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சத்தியம். அதுக்கு நானே உதாரணம் என்று சொல்கிறேன். இப்படி 5 விதத்துல எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, நாமும் நம்முடைய சாட்சியை சொல்லும் பொழுது யாருக்கு சொல்கிறோம், எப்பொழுது சொல்கிறோம், எத்தனை வார்த்தைகளை சொல்கிறோம், அதை பொறுத்து அதை தெளிவாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்து என்ன பார்க்கணும், அவர் என்ன சொல்றாரு, இப்படி ஆரம்பிக்கிறார், நான் யூதன் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். யூதன் மாத்திரமல்ல, டார்சஸ் என்ற பட்டணத்துல, தர்சு என்ற பட்டணத்தில் பிறந்த, சிலிசியாவில் உள்ள தர்சு பட்டணத்துல அநேக யூதர்கள் இருந்தார். அந்த யூதர்கள் மாத்திரமல்ல, அங்க யூதர் வாலிபர்களை அநேகர் கமாலியல் போன்ற ரபியிடம் பயிற்சி பெற்றவர்கள் இருந்தார். அங்கிருந்த யூத தேவாலயம் மிகவும் புகழ் பெற்றதாய் இருந்தது. அவர் அதான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார், நானு ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவன், கமாலியன் பாத பீடத்தில் நான் கற்றுக்கொண்டவன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றார், உங்களை போலவே அவங்களோடு கூட என்ன செய்யறார், தன்னை அடையாளப்படுத்த, உங்களை போலவே நானும் நியாயப்பிரமாணத்தை மேல் வைராக்கியமாயிருந்தேன். எபிரேயருக்கு எபிரேயன் என்ன இருக்குன்னா, ஒரு சில என்ன செய்யறாங்க, எபிரேயரா இருந்தாலும் கிரேக்க மொழியில பேசுறத பெருமையா இருக்கும். என்ன சொல்றா, நான் எபிரேயருக்கு நான் எபிரேய மொழியில தான் பேச நான் விரும்புறேன். கிரேக்க மொழி சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நான் பேசுறேன். ஆனா நான் விரும்புவது என்னுடைய தாய்மொழி எபிரேய மொழி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரை பரிசேயர்கள் அதிகபட்சமாக சிறப்பாக நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவை யாவையும் நிறைவேற்றுகிறவர்கள் என்ற ஒரு 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 ஒப்பீனியன் அல்லது ஒரு மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நினைவு அல்லது எண்ணம் இருந்தது. அதனால அவர் சொல்றாரு,
நானும் ஒரு பரிசேயன். சோ இப்படி தன்னை குறித்து என்ன சொல்றார், தன்னுடைய நற்சான்றிதழை குறித்து சொல்றார். சோ அதுக்கப்புறம் இவருடைய வைராக்கியத்தை குறித்து என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், இயேசு கிறிஸ்து மார்க்கத்தை பின்பற்றினவர்களை துன்புறுத்தினார். துன்புறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சில விசுவாசிகள் மரணத்தை சந்திக்கவே காரணமாய் இருந்தவர் இவர்தான். சோ இந்த தகவலை கேட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டுள்ளார். ஒருவேளை அதை குறித்து அவர் கேள்விப்பட்டிருப்பார். சோ நம்ம மத்தியில ஒருத்தர் வைராக்கியமா இருந்தா அப்படிலாம் பண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? நேரடியாக பார்க்கிறார். அது மாத்திரமில்ல, இவர் சொல்றாருன்னா ஆண்களையும் பெண்களையும் நான் பெண்களுக்கு கூட இறக்கம் காட்டு. சோ இதெல்லாம் செய்வதற்கு பிரதான ஆசாரியர் இவருக்கு முழு அங்கீகாரம் கொடுத்திருந்தார். சோ பிரதான ஆசாரியர் அந்த ஊர்லதான் இருக்காரு. போய் என்ன செய்யலாம்? விசாரிக்கலாம். அதனால அந்த ஆசாரியர் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கைது செய்யவும் அவர்களை எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வந்து அவர்களை தண்டிக்கவும் தமஸ்குக்கு ஒரு நோக்கத்தோடு புறப்பட்டு சென்றார். இதுதான் பவுலுடைய முந்தைய வாழ்க்கை. சோ சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவத்தை பவுல் விளக்குகிறார். சோ அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் 22 அதிகாரத்துக்குள்ள வித்தியாசம் 9 ஆண்டுகள் வித்தியாசம். சோ மதிய வேளையிலே அவர் என்ன செய்றார்? ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார். சூரியனை காட்டில் அது பிரகாசமா இருந்தது. உடனே பவுல் தரையிலே விழுந்தார். அப்பொழுது அவர் ஒரு குரலை கேட்கிறார், சவுலே சவுலே நீயே என்னை துன்பப்படுத்துகிறார். சோ அது என்ன அர்த்தம்னா, துன்பப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். சீஷர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார் என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒளியின் மகிமையினாலே அவர் பார்வையற்றவனாக மாறுகிறார். சோ பார்வையற்றவனாக மாறும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது என்னதென்று அங்கு உனக்கு சொல்லப்படும். சோ இதை அவங்களுக்கு தெளிவா சொல்றார். ஏன்னா யூத மக்கள் தரிசனங்களை அறிந்திருந்தார். ஆண்டோடைய சத்தத்தை கேட்பது பழைய ஏற்பாட்டின் பழக்கமா இருந்தது. இதெல்லாம் அவங்க தெரிந்திருந்ததுனால இதையெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறார். சோ அது மாத்திரமல்ல, பவுலுக்கு முன் ஆண்டவர் தோன்றினார். சோ இந்த காரியத்தை இங்க மட்டும் தான் வாசிக்கும். சோ பவுல் ஆண்டவரை நேரடியா பார்த்தார் என்று சொல்லி ஒரு சில முறைகள்ல அவர் பார்த்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அது அவருடைய பிரசங்கத்தின் மைய பகுதியாக இருக்கவில்லை. அவர் எல்லா பிரசங்கத்தையும் சொல்லுகிற கதையா இருக்கவில்லை. அவர் எழுதின எல்லா கடிதங்களிலும் எழுதுகிற ஒரு கதையாக இல்லை. அவர் என்ன செய்யறார்? ஒரு சில இடங்கள்ல அவர் தொட்டும் தொடச்ச மாதிரி என்ன செய்றார்? லேசாக அதை குறித்து சொல்லிவிட்டு செல்கிறார். சோ ஆண்டவரை நேரடியா பார்த்தவர் எவ்வளவு தாழ்மையாக, சோ எவ்வளவு காரியங்களை மிகவும் குறைந்த பட்சத்தில் தான். சோ யூதர்களுக்கு அப்போஸ்தலராக இருப்பதற்கான சரியான நபர் அவர் என்று பவுல் கற்பனை செய்தார். சோ அதை பார்க்கிறோம். என்ன, தான் யூத மதத்திலே சிறந்தவன், யூதர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று நினைத்த பவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிராகரிக்கிறார். சோ என்ன, எப்படி நிராகரிக்கிறாரு? நீ யூதருக்கு அப்போஸ்தலனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன செய்யணும்? கிரேக்கனுக்கு அப்போஸ்தலனா இருக்க வேண்டும். சோ யூத மதத்திலிருந்து வந்தவன், யூத சாஸ்திரங்களை அறிந்திருந்தவன், யூத மத்தியில் அனுபவத்தை பெற்றவன், அவன் தான் சரியான ஆளு யூதர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கவில்லை. அதான் அங்க பவுல் சொல்ற, என்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லி நான் அனுப்புறார். சோ அதுக்கப்புறம் அவர் பார்வை பெற்றதை குறித்து சொல்றாரு. சோ ஆண்டவர் பவுலை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருக்கு? யூதருக்கு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்றாரு? மற்ற ஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். சோ இங்க என்ன நடக்குது? அனனியாவும் பவுலும் சந்திக்கிறார்கள். சோ இததான்
என்ன செய்யறாரு? எருசலேம் ஆலயத்துக்கு முன்பாக இந்த யூத கூட்டத்துக்கு மத்தியில பவுல் ஹைலைட் பண்றார். சோ நானும் ஒரு யூதன், என்னை சந்திக்க வந்த அனன்யாவும் ஒரு யூதன். சோ அந்த யூதனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தமஸ்குவிலே நற்சாட்சி பெற்றவன் என்று. சோ அங்கு ஒரு மூப்பனாய் இருந்த ஒரு யூதன். சோ ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரு யூதன். சோ அவனை கொண்டுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார் என்பதை அவர்களுக்கு என்ன செய்யறாரு? கோடிட்டு காட்டுகிறார். சோ யூத மக்களுக்கு சாட்சி சொல்றாரு. யூத மக்கள் கோபமா இருக்காங்க. சோ அந்த சூழ்நிலையில தான் ஒரு யூதன் என்பதை நிரூபிக்கிறார். தான் யூத சாஸ்திரங்களில் வல்லவன் என்று நிரூபிக்கிறார். தன்னுடைய வைராக்கியத்தை குறித்து நிரூபிக்கிறார். அடுத்தபடியாக தன்னை சந்திக்க வந்த அனனியாவும் ஒரு யூதன். சோ அந்த யூதன் பவுலுடைய தலையில கையை வைத்து நீ என்ன செய்ய, கண் பார்வை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் கண் பார்வை கிடைக்கும். சோ அதனால பவுல் என்ன சொல்ல வர்றார்? நான் யூதருக்கு எதிரானவன் அல்ல. சோ நீங்க என்ன செய்யறீங்க? என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். சோ இங்குள்ள மக்கள் எனக்கு விரோதமாய் தவறான செய்தியை பரப்புகிறார்கள் என்பதை அவர் சொல்வதை நான் பார்க்கிறேன். சோ அவர்கள் புறஜாதி என்ற வார்த்தையை கேட்டவுடன் அங்க என்ன அது எதிர்ப்பு உண்டா? சோ புறஜாதி அது ஒரு வார்த்தை போதும். என்னாச்சு? அங்க கூடி இந்த யூத மக்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்கள கோவம். சோ ஏன் அவங்களுக்கு கோவம் வருது? சோ புறஜாதியரை யூதர்களுக்கு சமமாய் கடவுள் ஆண்டவர் நடத்த முடியும் என்பது அவர்கள் கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். சோ யூதர்கள் யார்? பிரிவிலேஜ் பீப்புள், விசேஷமானவர். அவர்களை தவிர மற்ற பிரஜாதியர்களை ஆண்டவர் நேசிக்க முடியாது, நேசிக்க கூடாது. அதான் இவருடைய என்னவா இருந்துச்சு? எண்ணமாக, சிந்தனையாக. அதனால பிரஜாதி மத்தியில் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதுமே பிரஜாதிகளை யூதர்களுக்கு சமமாக்குகிறான். ஆண்டவர் பிரஜாதிகளை நேசிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை நம்மிடத்திலிருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறான். அதனால ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அன்பு குறைந்து போகிறது என்ற எண்ணம் யூதர்களுக்கு உருவாகி. சோ இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவனிடத்தில் வர வேண்டும். சோ யூதர்களாக அவர்கள் வர முடியாது. மோசேயின் நியாய பிரமாணத்தை செய்வதனால் வர முடியாது. புறஜாதியர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தினால் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. புறஜாதியர் அவருடைய பிலாசபி, அவருடைய தத்துவங்களினாலே ஆண்டவருக்கு வர முடியாது. சோ ஆண்டவருக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றார், நானே வாசல். அவன் என்ன செய்யணும்? என் வழியாக அவன் உட்பிரவேசிக்க வேண்டும் சொல்றார். எபிரேயர்ல என்ன சொல்றார்? தன் சரீரத்தின் மூலமாக ஒரு வழியை உருவாக்கினார். சோ இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு வழி இல்லை. சோ என்ன பார்க்கணும்? அந்த மக்கள் ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை எப்படி நிராகரிக்கிறார்கள். ஒரு சில மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? இன்டிஃபரன்ஸ், அலட்சி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பிரசங்கம் பண்ண போறோம், அல்லது ஆண்ட பத்தி சொல்றோம், அல்லது வேதாந்தத்தை கொடுக்கிறோம். அவர் என்ன செய்யறாங்க? அலட்சியம் செய்யறாங்க. எல்லா மதமும். சோ இன்னும் ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா, வயலன்ஸ், வன்முறை மூலமாக. நீ என்ன எனக்கு சொல்றது? உன் கடவுள் என்ன பெரிய கடவுள்? உனக்கு மட்டும் தான் சத்தியம் தெரியுமா என்று வன்முறையில் ஈடுபடும். சோ 2 விதத்துல மக்கள் செயல்படுவார். சோ யூத மக்கள் மத்தியிலும் இந்த 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? பவுலையோ அல்லது மற்றவர்களையோ துன்புறுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கு. சோ இன்றும் உலகத்துல இந்த 2 விதமான மனப்போக்கை நாம் பார்க்க முடியும். ஆனா ஒரு சிலர் மட்டும் ஆண்டவரை என்ன செய்வாங்க? பின்பற்ற ஆயத்தமா இருப்பார்கள். சோ அங்க என்ன செய்யுது? ஜனக்கூட்டம் ஒரு வன்முறையை தூண்ட ஆரம்பிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? புழுதியை மேல போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க கத்துறத சேனாதிபதி கேட்டாரு.
அவருக்கு புரியல. ஏன்னா அவருக்கு கிரேக்க மொழி தான் தெரியும், அவருக்கு யூத மொழி தெரியாது. சோ இதுவரைக்கும் பவுல் என்ன பேசினார் அவருக்கு தெரியாது. சோ எதனால அவங்க கோவம் அடைஞ்சாங்க அதுவும் தெரியாது. சோ இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவங்க ஏன் திடீர்னு கோவம் மாறாங்க தெரியாது. சோ அதனால இவருக்கு என்ன செய்யணும், உண்மையை கண்டறியணும். என்ன ஆச்சு, இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவங்க ஏன்? சோ இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சோ அதனால என்ன செய்யறாரு, அவங்கள அரெஸ்ட், பவுல அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் என்ன செய்யணும், அவனுக்கு வந்து கட்டி அவனை அடித்து, கசையால் அடித்து என்ன செய்ய போறான், விசாரணை செய்ய போகிறார். சோ இந்த கசையாய் அடிப்பது என்று சொல்லும் பொழுது மிகவும் கொடூரமான வழியாக, அடிக்கும் போதே நிறைய பேர் செத்துருவாங்க. இன்றைக்கு கூட நம்ம நிறைய இடங்கள்ல வாசிக்கிறேன், போலீஸ் கஸ்டடியில என்ன செய்யறாங்க, ஒரு சில செத்து போயிடும். ஏன்னா விசாரணை தாங்க முடியாம, அல்ல விசாரணையில் வன்முறை நடத்தப்படுதுன்னா தாங்க முடியாம இறந்து போகும். சோ ரோம அரசு ஆட்சியில அநேக கைதிகள் இப்படி அகால மரணம் அடைந்தது. ஏன்னா அந்த விசாரணையே கடுமையா இருக்கும். சோ அந்த சேனாதிபதி என்ன செய்யறாரு, விளக்கத்தை கண்டுபிடிக்கணும், இதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். பொதுவாக அவங்க சேனையில இருந்தவங்க எல்லாருமே பொதுவா என்னவா இருப்பாங்க, கிரேக்க மொழி பேசுறதா இருப்பாங்க. அவங்களுக்கும் இது விளங்கி இருக்காது. சோ இது என்ன காரணம், ஏன் கத்துறதுக்கு என்ன காரணம், கூச்சடைவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர் கண்டுபிடிக்க வேண்டும். சோ அதுக்காக என்ன செய்யறாங்க, பவுல இழுத்துட்டு போறாங்க. பவுல இழுத்து எப்படி அடிப்பாங்கன்னா, ஒரு ஆஹ் கம்பு மாதிரி ஊண்டப்பட்ட கொடி கம்பம் மாதிரி. சோ அந்த கம்புல என்ன செய்வாங்க, இவர்களை கட்டி விடுவார். ஒரு சில நேரம் கையை விரிச்சு கட்டுவாங்க, ஒரு நேரம் அப்படியே கட்டிடுவாங்க. கட்டிட்டு என்ன செய்வாங்க, கசையாலே அடிப்பார்கள். சோ அதற்கு ஆயத்தம் பண்றாங்க. எப்படி ஆயத்தம் பண்றாங்க, அந்த கொடி கம்பத்தை ஆயத்தம் பண்ணிடுறாங்க, பவுல் எடுத்துட்டு போறாங்க, அவரை கட்டுறதுக்கு கயிறெல்லாம் எடுத்து கட்டுறாங்க. சோ அப்ப பவுல் என்ன சொல்றாரு, அங்க இருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, சோ சட்டத்தின்படி ஒருவனை அடித்து விசாரிக்கலாம், ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் குடிமகனை விசாரிக்காமல் அவனை அடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு பவுல் கேட்கிறார். சோ பவுல் என்ன செய்யறாரு, சட்டத்தின் உதவியை நாடுகிறார். சோ ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்தின்படி குடிமக்களுக்கு விசேஷித்த சலுகைகள் உண்டு. சோ ரோமன் சிட்டிசன்னா அவங்களுக்கு வந்து விசேஷ சலுகை இருக்கு. அந்த விசேஷ சலுகையில என்னன்னா, அவங்கள வந்து ஒரு சார்ஜ் ஷீட், அவர் குற்றம் செய்தார்கள் என்று நிரூபிக்காமல் அவர்களை அரெஸ்ட், அதே போல விசாரணையில அவர்களை அடிக்க. சோ அதனால என்ன செய்யறாரு, பவுல் தான் ஒரு குடிமகன் என்பதை அந்த சேனாதிபதிக்கு தெரியப்படுத்துகிறார். சேனாதிபதி அந்த தகவலை தெரிந்ததும் பயப்படும். ஏன்னா அவன் ஏற்கனவே கைது செய்துட்டாங்க, ஏற்கனவே அவனை சங்கிலியால் கட்டிவிட்டார்கள். சோ ஏற்கனவே அவனை அடிப்பதற்கு ஆயத்தமா எல்லாமே செஞ்சுட்டாங்க. இவ்வளவு செய்தது தவறு. சோ ரோம சட்டத்தின்படி, ரோம சாம்ராஜ்யத்துல இந்த காரியங்களை சரியான விசாரணை, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன். சோ அவன் பயந்து போயிட்டான். ஏன்னா ரோமனுடைய கட்டளையை அல்லது நாட்டின் சட்டத்தை அவர்கள் மீறி விட்டார்கள். சோ இதே போன்று பவுல் தன்னுடைய குடியுரிமையை குறித்து எங்க சொல்றாருன்னா, பிலிப்பி பட்டணத்தை சொல்றாரு. ஆனா பிலிப்பி பட்டணத்துல எப்ப சொல்றாருன்னா, அடியெல்லாம் வாங்கினாரு. அடியெல்லாம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலைல போட்டாங்க. சிறைச்சாலைல பாட்டு பாடுறாரு. சோ சிறைச்சாலைல பாட்டு பாடி அங்கு சிறை அதிகாரி அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானம் எடுத்த பிறகு இவர் என்ன சொல்றாரு, நான் ரோமன் சிட்டிசன். அது வரைக்கும் அவர் அமைதியா. சோ அங்கே அவர் உரிமைகளை என்ன செய்திருக்கலாம், நிலைநிறுத்திருக்கலாம். ஆனால் உரிமைகளை நிலைநிறுத்தவில்லை. சோ அவர் உரிமைகளை நிலைநிறுத்தாததனால் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த என்னாச்சு, ஒரு அதிகாரி, போலீஸ் அபிஷியல், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவர் ரட்சிக்கப்படவும் குடும்பம் ரட்சிக்கப்படவும் ஏதுவாக இருந்தது. சோ அதனால இதுல என்ன படிக்கிறோம்னா, எந்த இடத்துல நம்முடைய உரிமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே நாம் உரிமைகளை விட்டுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கு.
சோ இதற்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று தெரிய வேண்டும். என்ன தேவை? பகுத்தறிவு தேவை. பிலிப்பு பட்டணத்திலே பவுல் நினைத்திருந்தார் என்றால் தன்னுடைய குடியுரிமையை பயன்படுத்தி அவர் தப்பித்திருக்கலாம். ஆனால் தப்பிக்கவில்லை. ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ குடியுரிமையை பத்தி பேசாத. இதுல நான் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கு. சோ அவர் குடியுரிமையை பற்றி பேசியிருந்தார்னா, ஒருவேளை அந்த சிறைச்சாலை அதிகாரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். சோ அங்க ஆவியானவர் வழி நடத்துவதனால் தன்னுடைய உரிமைகளை தியாகம் செய்து அவர் என்ன செய்யறாரு? அவர் சிறையை அனுபவிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்துகிறார். என்னுடைய உரிமைக்கு என்ன செய்யணும்? நீங்க மரியாதை கொடுக்க வேண்டும். சோ உடனே அவங்க என்ன செய்றாங்க? ரோம படை அதிபர்கிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வேற தப்பா செய்றீங்க. இவர் வந்து ரோம குடிமகன். இவனை அரெஸ்ட் பண்றதுக்கோ, இப்படி அடிப்பதற்கோ நமக்கு உரிமை இல்லை. சோ உடனே அந்த கமாண்டர் பயந்து போய் ஓடி வர்றாரு. யார பார்க்கிறாரு? பவுல பார்க்கிறாரு. பவுல பார்க்கிறாரு. சோ இந்த ஸ்லாக்கியத்தை நீ எப்படி பெற்றுக்கொண்டே? நீ எப்படி உனக்கு வந்து இந்த உரிமை கிடைத்தது? அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு, பிறப்பினாலே நான் இந்த உரிமையை பெற்றேன். பிறப்பினாலே நான் என்ன செய்தேன்? இந்த குடியுரிமை பெற்றேன். அதற்கு அர்த்தம் என்னன்னா, சோ பவுலுடைய பெற்றோர் என்ன செய்திருக்கலாம்? ஒரு வேளை அவர்கள் ஆஹ் ரோம சாம்ராஜ்யத்திலே உயர் பதவி வகித்ததினாலே அந்த தர்சூஸ் பட்டணத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு என்ன கிடைச்சது? ரோம குடியுரிமை கிடைத்தது. அதனால பவுலுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிச்சு? ரோம குடியுரிமை கிடைத்தது. ஆனா இங்க உள்ள சேனாதிபதி என்ன சொல்றாரு? நான் மிகுந்த செல்வத்தை கொடுத்து நான் இதை சம்பாதித்தேன். சோ அந்த காலத்துல வந்து ரோமன் சிட்டிசன்ஷிப், ரோம குடியுரிமை விலைக்கு வாங்க முடியாது. சோ அது வந்து விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. அது சொல்லப்படவும் இல்லை, சட்டத்திலும் இல்லை. ஆனா என்ன அது? சில அதிகாரிகள் இவர்களுக்கு குடியுரிமையை கொடுப்பதற்கு பணத்தை பெற்று செய்வார். அங்கும் கரப்ஷன் இருந்துச்சு. ஊழல் எப்ப இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் இருந்துச்சு. சோ என்ன? உனக்கு ஆதார் கார்டு வேணுமா? அந்த காசு கொடுங்க வாங்கிக்கோங்கிற மாதிரி, உனக்கு குடியுரிமை வேண்டுமா? காசை கொடு வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கி இவர் யார் ஆயிட்டாரு? சேனாதிபதி ஆயிட்டார், கமாண்டராகவே ஆயிட்டார். சோ பின்னாடி கள்ள சர்டிபிகேட்டை வச்சு என்ன பதவி வர்ற மாதிரி அந்த காலத்திலே இவர் என்ன ஆகிறாரு? ரோமன் சிட்டிசன்ஷிப் வாங்கி இவர் உயர்ந்த பதவியை அடைந்து விட்டார். சோ அதனால சொல்றாரு, உனக்கு பிறப்பிலே கிடைச்சிருச்சுப்பா, நீ கொடுத்து வச்சவன். சோ எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் பெரிய தொகையை கொடுத்துதான் நான் வாங்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் சேனாதிபதிக்கு உண்மை என்ன என்று சொல்லி தெரியவில்லை. இவங்க எல்லாம் கத்துறாங்க. இவர் பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டாரு. சோ அவர்கிட்ட நேரா பேசும்பொழுது திரும்ப அவங்க கத்துறாங்க. சோ இதுல என்ன மர்மம் இருக்கு? இந்த மர்மத்தை கண்டுபிடித்தார். சோ அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? பிரதான ஆசாரி மற்றும் அங்கு யூத சங்கத்தின் தலைவர் இவங்களை எல்லாரும் என்ன செய்யறாரு? ஆஜராக. சோ அவர்களுக்கு முன்பாக, யூத சங்கத்துக்கு முன்பாக பவுலை விசாரித்தால் ஒருவேளை இவர் செய்த தவறு என்ன என்பதை இந்த சேனாதிபதி புரிந்து கொள்ள முடியும். அதை என்ன செய்ய முடியும்? அவருடைய மேல் அதிகாரிகளுக்கு கொடுக்க முடியும். சோ இல்லாட்டினா எதுக்காக அரெஸ்ட் பண்ண? சார்ஜ் ஷீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவர் ரோம குடிமகனா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யலாம்? ஒரு பெட்டிஷன் போடலாம். நீரோவுக்கு அல்லது சீசருக்கு ஒரு பெட்டிஷன் போடலாம். அந்த மாதிரி என்னைய தேவையில்லாம கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனாதிபதியினுடைய பதவி போய்விடும். சோ அதனால இவர் என்ன செய்யறாரு? இவர் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் வைக்க முடியாது, வெளியும் விட முடியாது. சோ அப்ப இதனுடைய உண்மை என்ன? எதனால இப்படி யூத மக்கள் கொதி தெளிகிறார்? இதை கண்டுகொள்ளும்படியாக, இதை அறிந்து கொள்ளும்படியாக என்ன செய்யறாரு? அங்க யூத மத தலைவர்களை கூட்டுகிறார். சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. ஏன் வாய்ப்பாக மாறுகிறது? 20 ஆண்டுகளாக பவுல்
இந்த யூத சங்கத்தில் உள்ளவர்களை சந்திக்கவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த உயர்ந்த அதிகாரிகள் அல்லது பரிசேய சதுசேயர் ஒரு சிலர் இறந்து போயிருப்பாங்க. புதிய இளைஞர்கள் அதுல சேர்ந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு புது குழுவா இருக்கும். 20 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய காலம். அந்த காலத்துல பல மாற்றங்கள் உண்டாயிருக்கும். அப்ப 20 வயசா இருந்தாலும் இப்ப 40 வயசா 40 வயசா இருக்கணும், 60 வயசா இருக்கும். சோ இப்ப வந்து ஒரு மாற்றம் பெற்ற அந்த குழுவோடு பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து. சோ இந்த ஆலோசனை சங்கத்துல ஒரு காலத்துல இவர் உறுப்பினரா இருந்திருக்கிறார். சோ இதே சங்கத்துல இவர் ஒரு 70 அங்கத்தினர்கள் கொண்ட அந்த சங்கத்துல உறுப்பினரா இருந்திருக்கிறார். இப்ப என்ன கிடைக்குது? தன்னுடைய வாழ்நாளையிலே ஒரு முறை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் அவருக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சோ அவருடைய சாட்சியை யூத மக்கள், பொதுமக்கள் சொல்லப்பட்டது. சோ இந்த யூத சாட்சி இப்ப யாருக்கு சொல்லப்பட போது? யூத தலைவருக்கு சொல்ல. பின்னாடி என்ன பார்ப்போம்னா, அவர் ரோம அதிகாரிகளுக்கு அவர் சொல்லுவார். கடைசியாக ரோம சாம்ராஜ்யத்தின் சீசருக்கு முன்பாக சாட்சி சொல்லுவார். அதற்காக ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். சோ அப்ப அந்த காலத்திலே வாழ்ந்த மிக உயர்ந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் அதிகாரிகள் மற்றும் ரிலிஜியஸ் லீடர் அல்லது மதம் சார்ந்த தலைவர்களுக்கு முன்பாக பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லவும், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கொடுக்கவும், மகிமையை அவர்கள் சொல்லவும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். சோ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவருடைய அழைப்பு, எப்படி ஆண்டவர் அவளை அழைத்தார். சோ அந்த சாட்சி ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அவரை தன் அண்டை அழைத்துக் கொண்டு மாற்ற தம்முடைய இந்த உயர்வான பணியை செய்யும்படியாக அழைக்கிறார். அழைக்கிறது மாற்றம் அவர் எப்படி வழி நடத்துகிறார், பாடுகள் மத்தியிலே வழி நடத்தப்படுகிறார். சோ அது மாத்திரமல்ல, யூத தேசத்திற்கு, சோ யூத மக்களுக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக நற்செய்தி அல்லது ஆண்டவர் மேசியாவுக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு பெந்தேகோஸ்து நாள் மூலமாக நற்செய்தியாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கழித்து அந்த தேசத்திற்கு பவுல் மூலமாக சொல்லப்படுகிறது. இப்படி பல முறை யூத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ அதனால என்ன ஆகுது? 70ஆம் ஆண்டுல எருசலேம் நகரம் தரைமட்டமாக்கப்படுகிறது. சோ அதெல்லாம் நம் சரித்திரத்துல சோ எப்படி சாட்சியை பகிர வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம். 3 பகுதிகளாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தோம், அதன் பின்பாக நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதே போல இந்த ரோம குடியுரிமைக்கான சிறப்புரிமை அல்லது நமக்கு உள்ள உரிமைகளை நாம் சொந்தம் கொண்டாடலாமா, நம்முடைய உரிமைக்காக நாம் போராடலாமா. சோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சில கட்டங்கள்ல அந்த உரிமையை விட்டு கொடுக்கிறார், ஒரு சில கட்டங்கள்ல உரிமைக்காக போராடுகிறார். சோ எப்ப போராடணும், எப்ப விட்டு கொடுக்கணும் என்பது ஆவியானவருடைய வழிநடத்துதலின் படி இருக்க வேண்டும். போராட வேண்டிய நேரத்துல விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல போராடக்கூடாது. சோ நிறைய நேரங்கள்ல நம்முடைய போதகர்கள், நம்முடைய சபை மக்கள் என்ன செய்றாங்க? விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல போராடுறாங்க, போராடுற நேரத்துல விட்டு கொடுக்குறாங்க. அதனாலதான் என்ன உண்டாகுது? அவர்களுக்கு உபத்திரவம் பெறுகிறது. சோ அந்த பகுத்தறிவு நமக்கு தேவையா இருக்கிறது.